ஆனால் எங்கே போகுது இந்த சமுதாயம்? நம்ம ஊர்லேயும் இருக்குதானே செய்கிறாங்க. யாருக்கு வேணாலும் நீ ஓட்டு போடு, எந்த கட்சியிலையும் இரு. ஆனால் இவர்களை தலைவன் என்று சொல்வதற்கான எந்த தகுதியாவது இருக்குதா? நம்ம பிள்ளைங்களுக்கு எந்த அளவுக்கு தீனை நாம் கடைபிடிக்க வேண்டிய, கற்றுக் கொடுக்க வேண்டிய காலத்தின் கட்டாயத்தில் இருக்கிறோம். ஏன்னா ஒரு 30 வருஷ காலமாக நாம் முஸ்லீம் சமூகம் கல்வியில் முன்னேறணும் அப்படின்னு சொன்னதனுடைய விளைவு இன்றைக்கு தீனுடைய போதனை இல்லாமல் பிள்ளைகளை படிக்க வச்சா என்ன ஆகுங்கிறது இதுதான். படிக்க வைக்கணும், காலத்தினுடைய கட்டாயம். ஆனால் அது மார்க்க பின்னணியோடு தான் இருக்கணும், ஒழுக்க பின்னணியோடு தான் இருக்கணும். நீங்கள் மார்க்கத்தையும் ஒழுக்கத்தையும் போதிக்காம நம்முடைய பிள்ளைகளுக்கு கல்வியை கொடுத்தீங்கன்னு சொன்னால் அது எந்த லட்சணத்தில் கொண்டு போய் விடுங்கிறது தான் இந்த தலைமுறையை பார்க்கிறோம். பெண்களுக்கு நாம முழுசா மார்க்கத்தை கொண்டு போய் சேர்க்கல. எவ்வளோ பெரிய அவல நிலை! இந்த புர்காவை போட்டுக்கொண்டு எப்படி அவர்களால் இப்படி பேச முடியுது? அப்போ இவங்க சஹாபி பெண்மணிகளுடைய வரலாறு எவ்வளவு தேவை இருக்குது. மக்கால குறைஷிகள் முஸ்லிம்களை கடுமையாக கொடுமைப்படுத்தி கொண்டிருந்த காலம். வெளியில முஸ்லிம்கள் யாரும் தலகாட்ட முடியாது, ஆண்கள் யாரும் கலிமா சொல்ல முடியாது. இந்த நிலையில பல பெண்கள் வீட்டுக்குள்ள முஸ்லிம்கள் ஆயிட்டாங்க. மக்கா குறைஷிகள் எல்லாம் யோசிக்கிறாங்க, என்னப்பா ஒரு பக்கம் ஆண்கள் எல்லாம் கலிமா சொன்னா அடிக்கிறோம், உதைக்கிறோம், இஸ்லாத்தை தடுக்கிறோம், ஆனா பெண்கள் நிறைய முஸ்லிம்களா இருக்கிறாங்களே, இது எப்படி நடந்துச்சு? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்கள்கிட்ட வந்து பேசுறது இல்லை, இது எப்படி நடந்தது? அப்ப கண்டுபிடிக்கிறாங்க. அப்பதான் தெரியுது, ஒரு அம்மா உம்மு ஷரீக், அந்த பெண்மணி தான் எல்லா பெண்களையும் ரகசியமாக சந்தித்து வீடு வீடா போய் பெண்கள்கிட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாவத்தையும் அழைப்பையும் சொல்லி பல பெண்களை அந்த அம்மா முஸ்லீம் ஆக்கிட்டாங்க. அப்போ காஃபிர்கள் எல்லாருமா சேர்ந்து, அந்த அம்மா மக்காவாசி அல்ல, வேற ஊர்க்காரம்மா, மக்கால திருமணம் செய்து கொடுக்கப்பட்ட பெண்மணி, அந்த அம்மா ஒட்டகத்தில் ஏற்றி, வெறும் ஒட்டகத்தில் ஏற்றி அவங்க சொந்த ஊரில் விடலாம் என்று அழைத்து கொண்டு போறாங்க. 3 நாள் பசி பட்டினி, எதுவுமே கொடுக்கல. பசியினால காது கேட்கல, பசியினால கண்ணு திறக்கல. ஒரு இடத்துல வந்து அவர்களெல்லாம் ஓய்வெடுக்க தங்கும் போது இந்த அம்மாவை கீழே இறக்கி விட்டு கட்டி வச்சுட்டு என்ன செய்யறாங்க, எல்லாரும் ஓய்வு எடுக்கிறாங்க. கடுமையான பசி, மௌத்தாகுவோன்னு அந்த அம்மா நினைச்சிட்டாங்க. திடீர்னு கண் திறந்து பார்க்குறாங்க, எங்கிருந்தோ பக்கெட்ல தண்ணி முன்னால வந்து நிற்குது. அந்த அம்மா தண்ணியை குடிக்கிறாங்க, முகத்துல உடம்புல தடவுறாங்க. காஃபிர்கள் எஞ்சிட்டான். எங்கிருந்து உனக்கு தண்ணி கிடைச்சது? நாங்கள் வச்சிருக்கிற தோல் பாத்திரங்களை எல்லாம் அவிழ்த்து தண்ணி எடுத்தியான்னு கேட்டாங்க. என் உடம்பு எல்லாம் கட்டி வச்சிருக்கீங்க, நான் எங்க அவிழ்க்கிறது? போய் பார்த்தாங்க, ஆமா தண்ணி என்னங்க அவங்க பாத்திரத்தில் அப்படியே இருக்குது. பிறகு எப்படி இது நடந்தது? அந்த அம்மா சொன்னாங்க, அஸ்கானி ரப்பின், ரப்பு தான் எனக்கு கொடுத்தான்னு சொல்லி. நீ சொல்றது உண்மையா இருந்தா நாங்க வணங்கக்கூடிய லாத்து உஸாவோட நீ வணங்குற அல்லாஹ் மேலானவன், எங்க மார்க்கத்தை விட உன் மார்க்கம் சிறந்ததுன்னு சொன்னாங்க. இப்படி இருந்தாங்க உம்மு ஷரீக் ரலியல்லாஹு அன்ஹா. நம்ம சமூகத்தினுடைய இன்றைய பெண்கள் யாரை வந்து எவ்வளவு மோசமாக இல்லையா மாற்று மதத்திலையும் பேசுறாங்க. அது ரொம்ப கேவலம். அது இங்கே ஜும்மா மேடையில் சொல்லவே முடியாத அளவுக்குள்ள கேவலங்கள்லாம் அரங்கேறியது. ஆனால் நம்ம சமுதாயத்தில் முஸ்லீம் என்ற போர்வையில் இப்போ இதையெல்லாம் பார்த்தா தோணுச்சு, தேவபந்தில் ஒரு பெரியவங்க சொன்னதாக ஓரிரு வாரங்களுக்கு முன்னால் அவங்களை சந்தித்த எமது மாணவர்கள் சில பேர் சொன்னாங்க. அது என்ன அப்படின்னா, இந்தியாவில் மீண்டும் பிஜேபி ஆட்சிக்கு வருகிற போது, பலவிதமான சட்டங்கள் வருகிற போது மக்கள் பலர் முர்த்தத்தா போவாங்க. அப்படி முர்த்தத்தா போகிறவர்களுடைய எண்ணிக்கையில் 2 மாநிலத்தில் தான் அதிகமாக இருப்பாங்க, ஒன்று கேரளா, இன்னொன்று தமிழ்நாடுன்னு சொன்னாங்க. நான் அப்போ கொஞ்சம் இது மிகையா தெரியுதுங்க, இது ரொம்ப மிகையா தெரியுதுன்னு நினச்சேன். தமிழ்நாட்டிலையும் கேரளாலையும் தான் நிறைய பெண்கள் ஆண்கள் முர்த்தத்தா போவாங்கன்னு சொல்லி தேவபந்தில் ஒரு பெரியவங்க சொன்னார். எனக்கு அது மிகையா தெரிஞ்சது. ஆனால் இந்த பிரச்சார களத்தில் நம் சமுதாயத்தினுடைய இந்த பெண்கள் பண்ணியதெல்லாம் பார்த்தா இல்லை, இது உண்மைதான் போல் தருது. இது முர்த்தத் ஆவாங்க இவங்க. ஒரு நடிகனுக்காக இவ்வளவு பெரிய தியாகங்கள், அவனை பார்க்க முடியலங்கிற ஏக்கம், கண்ணீர், இதையெல்லாம் பார்த்தா இது நடக்கவும் செய்யலாம். அல்லாஹ் பாதுகாக்கட்டும். அப்படி நடக்க நாம் ஒருபோதும் ஆசைப்படலை. ஆனால் ஒருவேளை அப்படிலாம் சட்டங்கள் வந்தா நாங்கள் எங்கள் மதத்தை விட்டுறோம், தேவையில்லை எங்களுக்கு என்று இவர்கள் போனாலும் போயிடுவாங்க போல் தருது. அருமையானவர்களே, அப்படியானால் இந்த சமுதாய பெண்களுக்கு நம்ம எல்லாருடைய பொறுப்பும் இருக்குது. உங்கள் வீட்டில் உள்ள பிள்ளைங்களை, உங்கள் வீட்டில் உள்ள பசங்களை நீங்கள் இந்த மாதிரியான ஒரு அடிமைத்தனம் எந்த அரசியல் கட்சியிலும் இருக்காத, ஓட்டு போடு, யாருக்கோ ஓட்டு போடு, ஏதோ ஒரு மாற்றம் வேணும், அவன் இருக்கிறான், ஓட்டு போடுங்க. நான் அதை பற்றியே பேசலை, இது அதற்கானதும் அல்ல. ஆனால் எந்த ஒரு கட்சியிலும் போய் இருக்கிறது,
அந்த கட்சி தலைவனை இப்படியெல்லாம் போற்றுவது இதுக்கு முன்னால நம்ம பார்க்கலையே, இந்த மாதிரி ஒரு காட்சியை பார்த்தோமா என்ன? அப்ப இந்த சமுதாயம் முர்த்ததாகிறதுக்கு கூட தீனே எங்களுக்கு வேண்டாம் என்று சொல்லிவிட்டு வெளியே போகிற அளவுக்கு இருக்கிறாங்க.